ஹலோ கார்த்தி சார், எப்படி சார் இருக்கீங்க சார்? உங்கள் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். நானும் பாட்டு எழுதுவேங்க சார். 2 வரியிலையா? 2 வரியில் எப்படி சார் கவிதை எழுத முடியும்? என்னங்க சார் எப்படி சொல்கிறீங்க? சரி, ஏதாவது ட்ரை பண்ணுறேங்க. 2 வரியில் கவிதை எப்படி எழுத முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இருந்தாலும் நாம் எழுதுகிறோம். சென்ற இடமெல்லாம் உன் முகம், மறக்க முடியலையே என் மனம், காத்திருந்து பயனில்லை, என் காதலை சொல்லவோ துணிவில்லை, என் காதலை சொல்லவோ தயக்கம், ஆனாலும் உன்மேல் எனக்கு மயக்கம். என்னடி இது? ஹலோ கார்த்தி சார், இப்போ ஒன்று அனுப்பியிருக்கேன் பாருங்க சார், அந்த கவிதையை பார்த்து சொல்லுங்க சார். ஆமாங்க சார், ஆமாங்க சார். இதை விட கம்மியாக எழுத சொல்கிறீங்களா சார்? எப்படிங்க சார்? சரி வைங்க சார், நான் எழுதிட்டு கூப்பிட்றேங்க. வெளியில் விட்டேன் செருப்பை, மனதில் வைத்தேன் உன் சிரிப்பை. யார் சாமி? காற்றால் இலை கிழிந்தது, காதலியால் என் இதயம் கிழிந்தது. கல்லால் அடித்தேன் ரத்தம் வந்தது, கண்ணால் அடித்தேன் காதல் வந்தது. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? பாக்டீரியாவை நுண்ணோக்கியால் கண்டுபிடிக்கலாம், என் காதலை நீ நோக்கினால் கண்டுபிடிக்கலாம். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட். மனிதன் வாழ நீர் தேவை, நான் வாழ நீ தேவை. இன்று சாம்பாரில் உப்பில்லை, நாம் காதலித்தால் ஒன்றும் தப்பில்லை. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. உன் அழகில் மயங்கியது என் மனம், உன் கூந்தலில் வருவது நறுமணம், நீ சொன்னால் நடக்கும் நம் திருமணம். நிலவின் கரையை துவைக்க முடியாது, இனி உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. லைட்டை போட்டு இருட்டை ஒழித்தேன், சரக்கை போட்டு அவளை மறந்தேன். பனிக்காலத்தில் மட்டும்தான் பனித்துளி இருக்கும், ஆனால் நீ எல்லா காலத்திலும் என் இதயத்தில் இருப்பாய். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நிலவுக்குள் என்ன இருக்கும் என்று எனக்கு தெரியாது, என் மனதுக்குள் நீதான் இருக்கிறாய். என்ன கொடுமை சரவணன். பல்கூச்சம் வரும் என்று சாக்லேட்டை விட்டேன், உனக்கு பிடிக்காதென்று சிகரெட்டையே விட்டேன். சோதிக்காதீங்க சார், கார்த்தி சார், என்னங்க சார் கவிதையெல்லாம் ஓகேங்களா? என்னங்க சார் சொல்கிறீங்க? இந்த இதில் இல்லையா? அடுத்த படத்தில் தானா? என்னங்க சார், நான் கஷ்டப்பட்டு எழுதலுங்க சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். சரிங்க சார். அப்பா, அடுத்ததில் வாய்ப்பு கிடச்சிருங்க.